சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரே நாளில் 31 கோடி மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவையில் வரலாறு காணாத வளர்ச்சியை 3.5 வருடங்களில் செய்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளையும் முடிவுற்ற பணிகளையும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். காலை முதலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா என்று பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டார். குனியமுத்தூர் பகுதியில் வார்டியன் 88க்கு உட்பட்ட மாநகராட்சி பொது நிதியின் கீழ் அரசு அலுவலர் காலனியில் உள்ள பூங்கா ரூபாய் 31 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் அபிவிருத்தி பணிகளை மற்றும் வார்டியன் 89க்குட்பட்ட ராமசெட்டிப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 62.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்தார். குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன் மற்றும் வார்டு கவுன்சிலர் முருகேசன், அப்பகுதி கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வார்டியன் 79க்குட்பட்ட முத்துச்சாமி காலனி மற்றும் கிரீன் பார்க் சாலை இணைக்கும் இடத்தில் ராஜவாய்க்கால் பகுதியில் பொது நிதியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரும்பு பாலத்தை திறந்து வைத்தார். வார்டு கவுன்சிலர் வசந்தாமணி பழனிசாமி உட்பட கழக நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செல்வபுரம் வார்டியன் 78க்கு உட்பட்ட வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியில் பொது நிதியிலிருந்து ரூபாய் 8.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். செல்வபுரம் பகுதி கழக செயலாளர் கேபிள் மணி, கவுன்சிலர் சிவசக்தி ஆகியோர் உடனிருந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றி செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, நகரமைப்பு குழு தலைவர் சோமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், முன்னாள் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் ரவி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, தெற்கு மண்டல குழு தலைவர் தனலட்சுமி, உதவி ஆணையர் செந்தில்குமரன், செயற்பொறியாளர் கருப்பசாமி, ஆளும் கட்சி தலைவர் கார்த்திகேயன், ஏர்போர்ட் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.